தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த MT ஹல்பகியா மற்றும் MT மொம்பாசா ஆகிய 2 கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த 2 கப்பல்களிலும் மொத்தம் 46 பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 30 பேர் இந்திய மாலுமிகள். இந்த தாக்குதல் குறித்து வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், MT அல்பகியா கப்பலில் பணியாற்றிய 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். MT மொம்பாசா கப்பலில் இருந்த 18 இந்தியர்களில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகமும் தூதரக அலுவலகமும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு எதிராக இந்தியாவின் கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. மேற்கு ஆசிய பகுதியில் மீண்டும் தாக்குதல்கள் தீவிரமடைந்து மோதல்கள் அதிகரித்து வருவது குறித்து இந்தியா தனது ஆழ்ந்த கவலையை மீண்டும் வலியுறுத்துகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் உடனடியாக வன்முறைகள் நிறுத்தப்பட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழிமுறைகள் மூலம் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துகிறது. அந்த பகுதியில் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச கடல் வழித்தடங்களில் தடையற்ற பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் விரைவில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதையும் இந்தியா வலியுறுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார். டெட் தேர்வுத்தாள் கசிவு குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், ராகுல் காந்தி தற்போது இந்தியாவில் இருந்தபடியே இந்த கேள்வியை எழுப்புகிறாரா அல்லது வெளிநாட்டில் எங்கோ அமர்ந்து கொண்டு சமூக வலைதளங்கள் மூலமாக பதில் கேட்கிறாரா என்பதுதான் என்று ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியா மாலத்தீவு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. மாலத்தீவின் 2வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்தியா திகழ்கிறது. 2024-25 நிதியாண்டில் இந்தியா மாலத்தீவு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் $679.70 மில்லியன். இது 2025-26 நிதியாண்டில் 13.54% வளர்ச்சியை பெற்று $771.76 மில்லியன் உயர்ந்துள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் சந்தை அணுகலை மேம்படுத்துவது, முதலீடுகளை எளிதாக்குவது, பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பது ஆகியவற்றின் மூலம் இந்தியா மாலத்தீவு இடையேயான இருதரப்பு பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் இரு நாடுகளின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்குவங்க அரசு 2024 மே மாதத்தில் கல்கத்தா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற்றுள்ளது. 2024 மே மாதத்தில் 75 முஸ்லிம் சமூகங்கள் உட்பட 77 சமூகங்களை மாநிலத்தின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது தொடர்பாக கல்கத்தா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேற்குவங்க அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற்றுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் மாநில அமைச்சரவை மேல்முறையீட்டை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார். இதையடுத்து மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 2026-27 நிதியாண்டில் இதுவரை வருமான வரித்துறை நேரடி வரியாக 7.73 லட்சம் கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளது. இது 2025-26 நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 16.11% அதிகமாகும். இதில் கார்ப்பரேட் டாக்ஸ் மூலம் 3.35 லட்சம் கோடிக்கும் அதிகமாகவும், நான் கார்ப்பரேட் டாக்ஸ் மூலம் 4.11 லட்சம் கோடிக்கும் அதிகமாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரித்துறை இதுவரை 1.22 லட்சம் கோடிக்கும் அதிகமான வரி திருப்பி ரீஃபண்ட்ஸை வழங்கியுள்ளது.